மற்றபடி பார்த்தீங்கன்னா மாணவர்கள் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல உத்வேகமாக படிக்கக்கூடிய அமைப்புகள், கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்தாலும் ஓரளவுக்கு புத்தி சுவாதீனம் உள்ளவ, நல்ல ஒரு மெமரி பவரோட, கான்சன்ட்ரேஷனோட, ஃபோக்கஸோட படிக்கக்கூடிய அந்த புதன் 5ஆம் இடத்துல இருந்து நட்பு வீட்டில் இருப்பது மிகவும் நல்லது. ஸோ அதெல்லாம் ஒன்றும் தவறு இல்லை. ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணுறவங்க அவங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல உத்வேகமான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. நல்ல பண விஷயத்துலேயும் பார்த்தீங்கன்னா நல்லா பண வரவு, செய்ய வேண்டிய தொழிலுக்கு வேணுங்கிற பண வரவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள், லோன் கிடைத்து அபிவிருத்தி பண்ணுறது, பிறர் வர வேண்டிய பணம் வருவது, இது மாதிரி பல முன்னேற்றங்கள் நிறைந்த விஷயமாக இருக்குது. இடம், வீடு, வண்டி, வாகன விஷயத்தில் திடீர்னு ஒன்று அமையிறது, அது மாதிரியான அமைப்புகளும் கண்டிப்பாக இருக்குது. தாயாரின் உறவு, தாயாரின் உடல்நிலையெல்லாம் கொஞ்சம் மேம்படுவது, அது மாதிரி விஷயங்கள் பாசிட்டிவான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குது. இதில் சீனியர் சிட்டிசன் குறிப்பாக பார்த்திங்கன்னா அம்மையார்கள், லேடிஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ஹெல்த் ரிலேட்டடாக அவங்களுடைய அந்த மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் பீரியட்ஸ் அது மாதிரி விஷயத்துலாம் கொஞ்சம் சிக்கல்கள் வரக்கூடிய, நோய்த்தன்மைகள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு.